ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொண்டக்கடலை வச்சு நம்ம சிம்பிளாக வந்து ஒரு ரெசிபீஸ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நான் கொண்டக்கடையில் ஒரு நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சு அதை வந்து இப்போ குக்கரில் வந்து நான் வந்து குட்டி பேபிஸ்க்காக 7 விசில் வந்து வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்சு எடுத்த இந்த கொண்டக்கடலையை வந்து நான் வந்து அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அது வடிகட்டி முடிஞ்சதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபேனில் எண்ணெய் விட்டு கடுகு பொட்டினதும் கொஞ்சம் வந்து கறிவேப்பிலை ஆட் பண்ணி கொஞ்சம் வரமிளகாய், நான் வந்து குட்டி பேபிஸ்க்காக ஒரு வரமிளகாய் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பொரிஞ்சதை வந்து நம்ம வந்து வடிகட்டி வச்சு கொண்டக்கடலையை போட்டு அந்த இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய் துருவலை போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து கிண்டினா வந்து சூப்பரான வந்து இந்த கொண்டைக்கடலை வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இன்னும் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது இல்லாட்டா கொண்டைக்கடலை இருந்தால் நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து ஒரு கப்பு டீ வச்சு சாப்பிடும்போது வந்து காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண, கமெண்ட் பண்ண, ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.